ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தி வீக்கெஸ்ட் டேமர் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 5 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஐவி அனிமல்ஸை ட்ராப் பண்றதுக்காக பொறி வச்சிருக்கா. ஆனா அதுல எதுவுமே மாட்டல. அட கடவுளே, இது இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நான் காசுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்குள்ள இருக்க அந்த வாய்ஸ் சொல்லுது, உன்கிட்டதான் பக்கத்து வில்லேஜ்ல இருந்து கிடைச்ச அந்த காசு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணு அப்படின்னும் போது ஐவி சொல்றா, அதை நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், பிகாஸ் இன்னும் நிறைய வில்லேஜஸ்க்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு சோரா ஒரு திசையை நோக்கி அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். என்னடா இது, இவன் திடீர்னு இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு ஐவி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்கு பிளட்டோட ஸ்மெல் வருது. இங்க ஏதாச்சும் மான்ஸ்டர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவ பயந்துகிட்டே சொராவை ஃபாலோ பண்ணி போகும்போதுதான் இவளுக்கு தெரிய வருது, ஒரு பிக் அனிமல் அங்க அடிபட்டு அசைய முடியாம படுத்திருக்கு. அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த அனிமல் பத்தின இன்ஃபர்மேஷனை அவ புக்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த அனிமலோட நேம் அடென்டாலா அண்ட் இது ஒரு ரேரான ஸ்பீஷியஸ், இது ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இப்ப இதுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால இது ரொம்பவே வீக்கா இருக்கு, இதுக்குள்ள இருக்க மேஜிக்கல் எனர்ஜியும் கம்மியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு அந்த பீஸ்ட பார்த்துட்டு, இங்க பாரு, உனக்கு எனக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு சுத்தமா தெரியல, ஆனா சாகுற தருணத்துல நீ எப்படி ஃபீல் பண்ணவ, அதுவும் தனியா சாகுறது எந்த அளவுக்கு கொடுமைன்றது எனக்கு தெரியும், இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், சோ அதனால நான் இப்போ உன் கூடவே இருக்க போறேன், நீ தனியா இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சொரா என்ன பண்றானா, ஒரு பெரிய போர்வை மாதிரி அந்த பீஸ்ட் ஃபுல்லா இவன் இன்ஹேல் பண்ணிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவன் ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவங்களும் வெயிட் பண்ணி கடைசியா ஹீலிங் ஃபுல்லா முடிஞ்சிருது. அண்ட் இந்த அனிமல் இப்போ ஃபுல்லா ஹீல் ஆகி ஹெல்த்தியா இருக்குங்க. இத பார்த்த உடனே நம்ம ஐவிக்கு செம ஜாலியா இருக்கு. ஹே, உன்னை பார்த்தா பெரிய மான்ஸ்டர் மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல பட்டுச்சானா இப்போ பார்க்கும்போது நீ சூப்பர் கியூட்டா இருக்கன்னு சொல்லிட்டு இவ நெக்ஸ்ட் வில்லேஜ்க்கு நடந்து போகும்போது இந்த அனிமலும் இவ கூடவே வருதுங்க. அண்ட் அப்பதான் சொல்றா, எனக்கு போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போறாங்க, ஆனா உனக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஸ்கைய பார்த்துட்டு, இதுக்கு இன்னொரு லாங்குவேஜ்ல வேற ஒரு வேர்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே உன்னோட பேரு சியல் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அந்த பீஸ்டுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அடுத்த வில்லேஜ்க்கு இவங்க வந்துட்டாங்க. அச்சோ, வில்லேஜர்ஸ் உன்னை பார்த்தா உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே, உன்னை உள்ள கூட்டிட்டு போக முடியாது, மேஜிக் பேக்லயுமே நீ பத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சியல் என்ன பண்றான்னா, நீங்க போங்க, நான் இந்த ஃபாரஸ்ட் குள்ள போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் இவங்க கூட போகாம ஃபாரஸ்ட் குள்ள மறைஞ்சு போயிடுறான். உடனே இவன் என்ன பண்றானா, அங்க போலாமா வேணாமான்னு சொல்லி பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருக்கா. பிகாஸ் அங்க இருக்கிற சோல்ஜரை பார்க்கும்போது கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா தான் இருக்கு. அப்பதான் ஒரு ரேண்டமான பர்சன் அங்க வந்துட்டு, ஏன்பா இப்படி வழியிலே நின்னுட்டு இருந்தா என்ன பண்றது, உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சொரா ஏதோ சிலிர்த்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த பர்டிகுலர் பர்சன் அந்த வில்லேஜோட கேட்டுக்குள்ள போகும்போது அந்த சோல்ஜர் அங்க ஸ்டாப் பண்ணி, நீ யாரு, யார பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் ஒரு சாதா மெர்ச்சன்ட் தான், நான் சும்மா என்னோட ஃப்ரெண்ட பார்க்கலான்னு இங்க வந்திருக்கேன் அப்படின்னும் போதுதான் அவன் பேரு சொல்லுன்ட்டு இவன் கேட்கும் போது இந்த ரேண்டம் பர்சன் சொல்றான், அவனோட பேரு சோலியோத் அப்படின்ட்டு தயக்கப்பட்டுக்கிட்டே சொல்லும் போதுதான், இப்படிப்பட்ட பர்சனை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லன்ட்டு இந்த சோல்ஜர் இவனை மிரட்ட அவனோட பையில இருந்து ஒன்னொன்னா கொட்ட ஆரம்பிச்சிருது. பார்த்தா இந்த ஊருக்கு இவன் இல்லீகலா சரக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். டேய், இப்படிப்பட்ட வேலையை நீ பண்ணிட்டு இருக்கிய, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே இந்த சோல்ஜர் என்ன பண்றாங்கன்னா, வெளிவரான்ற அனதர் சோல்ஜரை கூப்பிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஐவிக்கு, இவர் பார்க்கவே இவ்வளவு பயங்கரமா இருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி நின்னுகிட்டே இருக்கா. பட் இதுக்கப்புறம் நான் ஃபாரஸ்ட் குள்ள போனா என் மேல சந்தேகம் தான் வரும்னு சொல்லிட்டு அவ பயந்துகிட்டே நடந்து போகும்போது, ஏய் நில்லு, நீ எந்த ஊர்ல இருந்து வர, நீ யாரு, அதுவும் நீ சின்ன பையனா இருக்க, தனியாவா வர அப்படின்னு சொல்லி இந்த சோல்ஜர் கேட்கும் போதுதான் நம்ம ஐவி சொல்றா, நான் லாட்டுமி வில்லேஜ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே, அச்சோ லாட்டுமி வில்லேஜ்ல அங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு போலயே, அதனாலதான் உன் ஊரை விட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எங்க வில்லேஜ்க்கு வந்திருக்கியா, சரிப்பா நீ எதுக்கும் பயப்படாத, நீ உள்ள போயிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு வில்லேஜ்குள்ள அனுப்பிச்சு விட்டுடுறாரு. அண்ட் அப்பதான் நம்ம ஐவிக்கும் தெரிய வருது, லாட்டுமி வில்லேஜ்ல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் இங்க வந்த வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, ஒரு சில மீட்ஸ அங்க இருக்க புச்சர் லேடி கிட்ட கொடுத்துட்டு காசும் வாங்கிக்கிறான். அப்பதான் இவங்க சொல்றாங்க, நீ இதே மாதிரி நிறைய கொண்டு வர அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு பே பண்றேன்னு சொல்லும் போது நம்ம
ஐவியும் நான் உங்களுக்கு காட்டுக்குள்ள வேட்டையாடி கொண்டு வரேன்னு சொல்லும் போது காட்டுக்குள்ளயா நீ வேட்டையாடுற கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பிகாஸ் அங்க நோனோஷி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அண்ட் நம்மளோட ஐவியும் என்ன பண்றானா நோனோஷி இருந்தா கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் இருக்க கேம்ப் சைட்ட போய் பாக்குறா. அங்க நிறைய பீப்புள் இருக்காங்க, நிறைய கேம்ப்ஸ் இருக்கு. இந்த கிரவுண்டே பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, இந்த வில்லேஜ் கொஞ்சம் பெருசுன்றதுனால இவ்ளோ அட்வென்ச்சரர்ஸ் இருக்காங்க போல, நாமளும் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவ போகும்போது அங்க ஒரு சோல்ஜர் இவளை நிப்பாட்டி நீ இங்கதான் தங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு இவ சொன்னதை கேட்ட உடனே சரி நீ தனியா வந்திருக்க அப்படின்றதுனால இந்த சைட்ல நீ போயிட்டு டென்ட் போட்டுக்கோ அண்ட் முக்கியமா இந்த டோக்கனை நீ கையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு உடன் ஸ்லேட் இவகிட்ட கொடுக்கறாங்க. இத பத்திரமா வச்சுக்கோ, இல்லனா நீ இங்க இருந்ததுக்கான அத்தாட்சியே இல்லாம போயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும் சொன்ன உடனே இவ அதை பத்திரமா எடுத்து பேக்ல வச்சுக்கிறா. அண்ட் அதுக்கப்புறமா இவரு சொன்ன டிரெக்ஷன்ல இருக்க எம்டி கிரவுண்ட்ல போயிட்டு அவகிட்ட இருக்க பெட்ஷீட்டை போட்டுட்டு அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி படுத்துடுறா. ஆனா அப்பதான் அவ மத்தவங்க எல்லாரையும் பார்க்கும் போது எல்லாருமே டென்ட்டுக்குள்ள இருக்காங்களா, சரி நானும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், மேபி ஒரு டென்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே ஷாப்பிங் பண்றதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா விதவிதமா நிறைய டென்ட்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவ பயந்து கொஞ்சம் தயக்கப்பட்டு நிக்கும் போதுதான் இவ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சோல்ஜர்ஸ் 2 பேருமே இங்க வராங்க. இவரு உடனே ஹே பையா நீ தானே இதுக்கு முன்னாடி வந்த லாட்டுமி வில்லேஜ்ல இருந்து கரெக்டா அப்படின்னு சொல்லும் போது இவ அழவே ஆரம்பிச்சிடுறா. இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போதுதான் பக்கத்துல இருந்த வெளிவரா என்ன சொல்றாரு, டேய் இந்த மாதிரி சின்ன குழந்தைய போயிட்டு பயப்பட வைக்காதன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, நீ டென்ட் வாங்கணும்னா நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம ஐவிய ஒரு டென்ட் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அண்ட் இந்த சோல்ஜர்னே சொல்லிட்டு இருக்கல்ல இவரோட பேரு ஆகிட்டோ. சோ இவரு இந்த டென்ட்டுக்கு கூட்டிட்டு போனதும் அங்க இவளுக்கு ஏத்த மாதிரி லைட் வெயிட்டாவும் இருக்கணும் பட் அட் த சேம் டைம் ஸ்டர்டியாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு டென்ட்டை இவளுக்கு கொடுக்கறாங்க. இத 5 காயின்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன், சோ நீயும் இதே அளவு எனக்கு கூட நான் லாபம் எதுவும் பார்க்காம வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம ஐவியும் என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அந்த டென்ட்டை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் இந்த தாத்தா என்ன பண்றாரு, இங்க பாரு நீ போறதுக்கு முன்னாடி இந்த பவுச்சையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவுச்சை கொடுக்கறாரு. இதுல நீ எவ்வளவு காசு இதுல போட்டாலுமே மத்தவங்களுக்கு இது தெரியவே தெரியாது, இன்விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஐவியும் இத சந்தோஷமா வாங்கிக்கிறா. பிகாஸ் இவளோட சேஃப்டிய பத்தி இந்த தாத்தா ரொம்பவே கன்சர்ன் ஆகிதான் இந்த கிஃப்டை இவரு கொடுத்திருக்காரு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஓகிட்டோவும் வெளிவேராவும் பாருப்பா நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும், நான் இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை பத்திரமா பாத்துக்க சொல்லி நான் ஒரு வேர்ட் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திருப்பி கேட்டை கார்ட் பண்றதுக்காக கிளம்பிடுறாங்க. அண்ட் நம்ம ஐவியுமே ஓகே புது டென்ட் நம்ம கட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரிங் லேண்டுக்கு போயிட்டு அவ டென்ட்டை கட்டுறா. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சதும் வாவ் எனக்கு ஒரு வீடு மாதிரி இது ஃபீல் ஆகுது, ரொம்ப சூப்பரா இருக்கு, காசு செலவானாலும் இது ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ உள்ள சந்தோஷமா சொரா கிட்ட இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் ஒரு குரூப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் இதுக்குள்ள வந்து எம்மா எங்களோட டென்ட்டை நீ எதுக்கு திருடிட்டு வந்தன்னு சொல்லிட்டு இவள தீஃப்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அடிச்சு இவள துன்புறுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த இடத்தை பாதுகாக்கிற சோல்ஜர் அங்க வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த பையன் எங்களோட டென்ட் திருடிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இந்த டென்ட் உங்களோடது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் அத்தாட்சி இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அத்தாட்சியா, இப்படிப்பட்ட ஒரு காஸ்ட்லியான டென்ட் இந்த சின்ன பையன் கிட்ட எப்படி இருக்கும், இதை விட வேற என்ன ஆதாரம் நான் தர முடியும்னு சொல்லி கேட்கும் போதுதான் அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இல்ல அண்ட் இந்த டென்ட் இந்த பையனோடதுன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கு மரியாதையா இங்கே இருந்துருங்க, உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது அரெஸ்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஓட போகும்போதுதான் இவர் மத்த சோல்ஜர்ஸ வர வச்சு இவங்க எல்லாரையுமே கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஐவிய பார்த்து இங்க பாரு கேப்டன் ஒகிட்டோவும் வைஸ் கேப்டன் வெளிவேராவும் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உன்னை பாதுகாப்பா பாத்துக்க சொல்லியிருக்காங்க. சோ இங்க நடந்த பிரச்சனைக்கு நான் உனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ட் உனக்கு ஒரு கிஃப்டும் தரேன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் புது போஷனை இவளுக்கு கொடுக்கறாங்க. வாவ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் புது போஷன் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவ பத்திரமா இதை வச்சுக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் போனதும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொராக்கு ஒரு சில போஷன்ஸ் எடுத்து சாப்பிடறதுக்காக குடுக்கறான். ஆனா இவன் என்ன பண்றான், நீ புதுசா வாங்கின அந்த போஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி ஐஸ வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஐவி விடவே இல்ல, டேய் உனக்குதான் உன் பங்கு நான் கொடுத்துட்டேன்ல, என் பங்கையாச்சும் எனக்கு வச்சுக்க விடுறா, எனக்கு அடிபட்டுருச்சுன்னா நான் எந்த போஷன் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் டிபேட் பண்ணிட்டு இருக்கா. சோ நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை கைஸ்.